சிபிஎஸ்இ கல்வியில் படித்தால் அரசு வேலை கேட்காதீர்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் தேனி மாவட்டத்தினுடைய இளநிலை பொறியாளராக மின்வாரியத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு பணியில் சேர்கிறார். இவர் தமிழ் மொழியில் படிக்காதால் இவர் அரசின் விதிமுறைகளின்படி தமிழ் மொழியில் தனி தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும். ஆனால் தொடர்ந்து தமிழ் மொழியில் தேர்வு எழுதி வெற்றி பெறாத காரணத்தால் இவரை பணி நீக்கம் செய்து மின்வாரியத்துறை உத்தரவு பிறப்பிக்கின்றது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதியிடம் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி GR சுவாமிநாதன், மனுதாரர் ஒரு தமிழர் என்பதால் இவருக்கு இந்த இது பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு பணி வழங்கலாம் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் மின்வாரியத்துறையின் சார்பாக தற்போது மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு என்பது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் அரசு விதிமுறைகளுக்கு எதிராக தனி நீதிபதியின் உத்தரவு உள்ளது. எனவே தனி தேர்வில் அந்த பணியாளர் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு வெற்றி பெறாததால் தனி நீதிபதியுடைய உத்தரவு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். இதனை ஏற்றுதான் தற்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தமிழர் என்கிறார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஆனால் தமிழ் மொழியில் தேர்வு எழுதி வெற்றி பெறவில்லை. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் இவருக்கு எவ்வாறு பணி நீட்டிப்பு வழங்க முடியும்? அரசு உத்தரவின்படி தமிழகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுவும் இவருக்கு தெரியவில்லை. குறிப்பாக சிபிஎஸ்இ திட்டத்தில் படித்துவிட்டு அரசு வேலைகளை வாங்கி விடுவது, இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்தால் அரசு வேலையை ஏன் கேட்டு வருகிறீர்கள் என கருத்துக்களை தெரிவித்த நீதிபதி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து மனுதாரர் தரப்பில் எதிர்மனுதாரர்கள் தரப்பில் விசாரணைக்காக வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.